கைஸ் பார்த்தீங்கன்னா வாகமன் ரீச் ஆகிட்டோம் சரிங்களா. இப்போ வந்து அட்வென்ச்சர் பார்க் போயின்னு இருக்கோம் சரிங்களா. ஆனால் அட்வென்ச்சர் பார்க் போகிறதுக்குள்ளேயே சரியான டிராஃபிக்கு, லிட்ரலி நடந்து போயின்னு இருக்கோம். அதனால் யூஸ்வலாக தெரியும் வாகமன் ரெகுலராக வரவங்களுக்கு தெரியும் செம்ம டிராஃபிக் இருக்கும், அது வீக்கெண்டு வேறு. ஸோ அதனால தான் வண்டி அங்கே ஒரு இடத்துல ஸ்டக்காக நின்றுடுச்சு. ஸோ வேலைக்காக சொல்லிட்டு ஏன்னா 5:30 அட்வென்ச்சர்ஸ் பார்க் க்ளோஸு, ஸோ அதனால் நடந்து போகலாம் சொல்லிட்டு பசங்க எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்ப்போம், அதுவும் பேராகிளைடிங் போகலாம் இருந்தோம், அதெல்லாம் சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், விண்டே இல்லை, மோஸ்ட்லி நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன ஆக்டிவிட்டி இருக்கோ அதை பண்ணிவிட்டு வர வேண்டியதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரெசார்ட் தான். ஓகே பார்ப்போம், ஏன்னா இங்கே செம்ம டிராஃபிக். ஆமாம், ரெசார்ட்டில் ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது. அங்கே டான்ஸு ஆடலும் பாடல் எல்லாமே என்ஜாய் தான். A few moments later. அதாவது எல்லாம் கிளம்பி போகிற நேரத்துக்கு வந்துட்டு க்ளோஸ்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்குறாங்களே கிரியாளா, உடம்பு இரும்பாக்கிக்கடா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கார்டன் போக போகிறோம். ஃப்ளவர் கார்டன் கூட இவங்க வந்து ஆசைப்பட்டு போகல, ரெஸ்ட் ரூம் வருது சொல்லிட்டு 100 என்ட்ரி கற்று போகிறாங்க. முடியலையா, முட்டிக்கிட்டு நிற்கிறே. அதாவது வந்தது வந்து கிளாஸ் பிரிட்ஜு பேராகிளைடிங் பார்க்க வந்தோம், ஆனால் டிக்கெட் எடுத்துக்கிறதுக்குன்னா ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் போகிறது. பேராகிளைடிங் இருந்தது, ஜிப் லைனு, ஜிப்பு கூட இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு குண்டவங்களாம் கழுவி வச்சுட்டு போயிட்டாங்க. டீம் வந்து எங்களை இப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு திட்டுறது இல்லை, அப்படியே அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. சரி அவ்வளோதான். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல. கடைசியில் 5 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க, நாங்கள் எதிர்பார்க்கல. இப்போ ஃப்ளவர் கார்டன் இருக்கோம். சரி வந்ததுக்கு இதாவது பார்த்துட்டு போகலாம் சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இல்லை பாருங்களா, எங்கள் டீமில் வந்து எது மாதிரி மென்டல்லாம் கூட வச்சுருக்கோம் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். அந்த விஷயம் இல்லை ஏய் அடச்சி கேவலமா அடிக்காது எந்திரி. அதாவது இரு எங்கே போகிற ஒரு நிமிஷம் இரு. அதாவது பணம் பார்த்துக்க சொல்லி விக்கி வந்து சைட் வேஸ்ட் பேக் கொடுத்தான். வேஸ்ட் பேக் எப்படி இருக்கணும், ஃப்ரண்டில் இருக்கணும். இது வந்து பின்னாடி திரும்பி இருக்கு, வரவன் போகிறவங்களாம் அழகாக ஒரு நோட்டாக திரும்பிடுவோம் போல. சிம்ரன்ஸ், என்னடா இது, என்னம்மா இது? இது உள்ள காசு இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியும். என்னடி சொல்ற? ஆனால் இது மாதிரி எது மாதிரி ஆள் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப் வந்துருங்க சொல்லிட்டு இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதை எக்ஸாம்பிள் அது மாட்டிக்கிச்சு, திருப்பிடுச்சு. நீங்கள் கேமரா திருப்பிருக்குள்ள வேஸ்ட் பேக் வந்து பின்னாடி இருக்குது, வெறும் பெல்ட் மட்டும் மாட்டிருக்கு. அது பெல்ட் டைட் பண்ண வச்சியா? வியூ பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கு, காட்டுறேன் பாருங்க. நீ சமையல்டா வியூ பாயிண்ட் இல்லைண்ணா, வந்தலுக்கு ஊஞ்சல் ஆடுக்கு வீட்லயே ஆடி இருக்கலாம் மேடம். ஊஞ்சல் 10 கிலோ 10 கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீப்பர் செல்ல அது பேர் என்ன, கார்த்தி ஒரு படம் வருமே, தீரன் அதிகாரம் ஒன்றுல கொள்ளடிக்க போவானுங்க தெரியுமா? இது உச்சக்கட்ட அவமானம். சீரியஸா அது மாதிரி தான் இருக்கான். என்னடா கெட்ட இது, குளிருக்கு போட்டிருக்காங்க. நல்லா இல்ல. ஆமா, இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஒரு சீஃப் கெஸ்ட் பாத்தீங்கன்னா வந்திருக்காரு. சீஃப் கெஸ்ட் அந்த ஒரு 2 கிலோமீட்டர் சொல்லு. அரே பையா, 2 கிலோமீட்டர். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. தீரன் அதிகாரம் ஒன்றில் நடிச்சிருக்காரு, யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்க மறக்காம. இதெல்லாம் கட் பண்ணிடலாம், இதுல மொத்தமா கட்டுறா. என்னடா சம விஷயடா. 20 minutes later. கொஞ்சம் புடிச்சா கொஞ்சம் சாமி இப்ப பரவச நிலையை அடைஞ்சிட்டாரு. பரவச நிலையா? நான் மும்தாஜ் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன், இத பரவச நிலைங்கிறாங்க. Later.
1 hour later. கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வாகமோனுக்கு வந்துட்டோம் கைஸ். அதாவது வாகமோனுக்கு வந்ததே லேட்டு ஆக்சுவலி. மார்னிங் என்னது நம்ம கயாக்கிங்லேயே லேட் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலி வேறு மாதிரி பிளான் இருந்துச்சு. பிளானே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. சரி சீக்கிரமாக டேரெக்டாக ரெசார்ட்டில் கூட செக்இன் பண்ணாமல் டேரெக்டாக என்ன சொல்கிறது அட்வென்ச்சர் பார்க்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போகலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ டேரெக்டாக அங்கே போயிட்டோம். 5:30 வரைக்கும் க்ளோசிங் டைம் கொடுத்துருந்தாங்க. பட் 5 o'clockலாம் ஷார்ப்பாக போயிட்டோம். 1/2 hourல விடலை, எல்லாம் க்ளோஸ்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதாவது இன்றைக்கி விண்டும் அந்தளவுக்கு சரியில்லாதனால பேராகிளைடிங்கும் இல்லை போல். டோட்டலாக வேஸ்ட்டு. போனதுக்கு வெறும் ரோஸ் கார்டன் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். அதாவது இது வாகமன் ரோஸ் கார்டன் பார்த்த ஒரே கேங் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கும். சரி அங்கேருந்து கிளம்பி இங்கே வர்றதுக்குள்ளே நைட்டு 7 ஆகிடுச்சு. 7 தான் செக்கினே பண்ணுறோம். பார்த்தா சரி கேம்ப் ஃபயர் போடலாம் பார்த்தா அதுவும் மழை கெடுத்து போயிடுச்சு. இன்றைக்கி தொட்டது ஃபுல்லாக ஒன்று கூட நடக்கலை. கால் வைக்கிற இடம் ஃபுல்லாக கண்ணி விடி தான். சரி இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுட்டு டின்னர் வந்துருச்சு. போய் சாப்பிட்டுட்டு நைட் எதுவும் என்ஜாய் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். A few minutes later. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வைப் ஸ்டார்ட் ஆக போகுது. அது க்ளோ ஸ்டிக் டான்ஸ் பண்ண போகிறோம். பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான ப்ரிப்பரேஷன் ஒரு டைம் இருக்குது. அது சில டிப்லாம் வச்சு ஒட்ட வேண்டியது இருக்குது. ஒருத்தன் நோய் வாய்ப்பட்டு கிடக்குறான், அவனை பற்றி ஒரு கவலை இல்லை. அவன் என்ன ஆச்சு சாப்பிட்டாலும் அக்கறை இல்லை. இங்கே டான்ஸ் ஆகணும்னு இது பண்ணிட்டு இருக்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. கைஸ் ஒருத்தனை அடித்து சாவடிச்சிட்டு அது டான்ஸை கண்டினியூ பண்ணுறோம். கைஸ் இதுதான் அது இந்த க்ளோ ஸ்டிக். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். அது வேறு ஒர்க் ஆகுது வர தெரில. அது யூஸ் பண்ணும்போது தான் 1 day தான் யூஸு, வேஸ்ட்டு தான். ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 400 rupees வாங்கணும் ரெண்டுமே. ஐயோ 1 rupees 400 rupees. எப்படி வத்த கைஸ்? ஏய் கம்பி மொத்தம் பேர் இருக்கு பாரு கைஸ். இன்னும் தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான். ஏய் மச்சான் வைப் இருக்கு பாரு. ஜிங்கு இன்னும் நல்லா இது பண்ணோன்னா நான் ஓகே. இப்போ காட்டுறேன். இல்லடா ஒயிட் லைட் இல்லையா? எதுக்கு இது மட்டும் தானா? அதுக்கு ஒயிட் லைட் வச்சிடறேன் வச்சு. இரு ரெடி லைட் ஆஃப் பண்ணு. நல்லா இருக்கா? இது மாதிரி போறா நல்லா இருக்கா? இரு ஆ சீரியஸா நல்லா இருக்குடா. Round 2. அதான் ஆக்சுவலி நீங்களும் மண்டையில இப்படி போட்டுட்டோம். அப்படிடா அப்படியே
ஆகாஷ் மூமெண்ட் வேற டிஃப்ரெண்டா கொடுங்கண்ணா மூமெண்ட் டிஃப்ரெண்டா கொடுங்களா பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தாரு டிஃப்ரெண்டா இன்னும் எதிர்பார்க்குறேன். அரமெண்டல் ஓ டிஃப்ரெண்ட் இது நல்லா இருக்கு இது இது மாதிரி சூப்பர் இது மாதிரி தான் Round 3. நீ பண்ணாது இப்ப இல்லையா வேற இரு புறம் இரு நான் அங்க கவர் பண்றேன் அது நீ சொல்ல மாதிரி இரு நீங்க அடுத்தீங்க பாட்டு போன்லயே பாட்டு போடு அதே பாட்டு போடு பாட்டு கேட்கும் இங்க அடுத்தீங்க பிரேம் தூடு அவங்க சூப்பர் அது அவங்க ரெடிங்க இப்ப அடிக்காதீங்க நல்லா இருக்குடா நல்லா அடுத்த நீங்க யோசிங்க கீழே நல்லா இருக்கு ஸ்டாப் உங்க பாருங்க ஸ்டாப் கீழே நல்லா இருக்குடா கொஞ்சம் இதை பண்ண முடியாம பாருங்க டிஃப்ரெண்டா படுத்திக்கிட்டு ஏதோ பண்ண முடியாம பாருங்க அடுத்து அடுத்து ஓகே நல்லா இருக்கு இரு அடுத்தீங்க நல்லா விடு அடுத்து அடுத்து
கைப்பிடும் அவ்வளவுதான் நீ பண்ற ஆகாஷ் பண்ற படிக்கணுமா ஜம்பு ஜம்பு ரொம்ப காஜா வேண்டாம் தன்னன